கிரிக்கெட் முக்கியமா? வாழ்க்கை முக்கியமா? அப்படிங்கிற கேள்வி எழுறப்ப, கிரிக்கெட்ல சாதிக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா, அவருக்கு வயசு வந்து 37 ஆயிருச்சு. பட் அவர் வாழ்க்கையில கிரிக்கெட் இல்லாம அவர்னால வாழவே முடியாது. நான் லைஃப்ல தோத்தவன் தான். ஆனா, என் லைஃப்ல கிரிக்கெட் இல்லாம என் வாழ்க்கைய நான் நெனச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷனோட வாழ்க்கைய, இதுக்கு மேல யாரும் அழகா காட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு லவ் பியாண்ட் விக்கெட்ஸ் எல்பிடபிள்யூ அப்படிங்கிற Hotstarல ஸ்ட்ரீம் ஆகுற சீரிஸ்ல அவ்ளோ அழகா காட்டியிருக்காங்க. விக்ராந்த் தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. 37 இயர்ஸ் ஓல்ட் கிரிக்கெட்டரா பண்ணியிருக்காரு. இந்த சீரிஸ் வந்து போன வாரம் வரைக்கும் எனக்கு நார்மலா தான் தெரிஞ்சுச்சு. பெருசா எலிவேஷன்லாம் இல்ல. ஒரு நல்ல சீரிஸா இருந்துச்சு. ஆனா போன வாரம் 16வது எபிசோட் ஒண்ணு வந்துச்சு. ரங்காஸ் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு பியூர் எலிவேஷனா காட்டுச்சு. எப்பா! ஒரு டீசென்ட் சீரிஸ எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுருச்சு என்னோட ஹார்ட்ல. கண்டிப்பா கிரிக்கெட் ஃபேனா நீங்க இருந்தீங்கன்னா, இது பார்க்குறப்ப உங்களுக்கு புல்லரிக்கும். மீதி எல்லாரும் ஆடுறப்ப என்னடா ஆடுறாய்ங்கன்னு தோணும். விக்ராந்த் ஆடுறப்ப ஒவ்வொரு ஷாட்டையும் காட்டுவாங்க. எப்பா! பார்க்குறப்பயே அவ்ளோ அழகா இருக்கும். ப்ராப்பரா ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆடுனா எப்படி ஆடுவாரோ, அந்த அளவுக்கு விக்ராந்த் ஆடியிருப்பாரு. இதோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அருணா ராக்கி. ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்து பார்த்து எழுதியிருக்காங்க. அழகான கேரக்டர் ஆர்ட்ஸ், சின்ன சின்ன பேக் ஸ்டோரிஸோட பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட டைரக்டர் வந்து கணேஷ் கார்த்திகேயன். அருணா ராக்கி என்ன நினைச்சு எழுதுனாங்களோ, அத அப்படியே ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருக்காரு. இதுல வந்து மணியோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி விக்ராந்த் வந்து லீட் ரோல்ல அந்த கதைய எலிவேட் பண்ணி கொண்டு போறாரோ, காமெடி ரோல்ல மணி எந்த வகையிலயும் சளைக்காம அதுக்கு ஈக்குவலா ஈடு குடுத்து கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு. தங்கமோட கேரக்டர் எனக்கு பெருசா செட் ஆகல, ரிலேட் ஆகல. அதே மாரி மார்ட்டினோட கேரக்டரும் எனக்கு பெருசா செட் ஆகல. ஆனா அதே சமயம் தியோவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தியோ சீனியரா வர்ற ஒவ்வொரு சீனுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. தங்கமுக்கும், மார்ட்டினுக்கும் இன்னுமே கேரக்டர் எலிவேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போதைக்கு அவ்வளோ பெரிய எலிவேஷன் கிடையாது. மீதி இருக்க சைட் கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் இதுல லவ் இருக்கும். பொண்ணுங்க கிரிக்கெட் ஆடுனா, அவங்க என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும். அதுக்கடுத்து கேரியர்ல தோத்த ஒருத்தன இந்த சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஒரு கிரிக்கெட் எப்படி எமோஷனா இருக்கு ஒரு மனுஷனுக்குள்ள அப்படிங்கிற விஷயம் இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு விஷயமா தான் இந்த சீரிஸ் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். பெர்ஃபெக்ட் ஸ்போர்ட்ஸ் டிராமா. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பை.